நம் தமிழ் சினிமாவிற்கு கிடைத்த கவுண்டமணிக்கு நிகரான ஒரு பொக்கிஷத்தை யாராலும் மறுபடியும் கொண்டு வர முடியாது. அந்த பெருமை படைத்த கவுண்டமணிக்கு நேற்று பிறந்த நாள். 1970ஆம் ஆண்டு திரையுலகில் கால் பதித்த இவரை இன்று வரை இந்த திரையுலகமே கொண்டாடுகிறது. இன்றைக்கும் என்றைக்கும் இவருக்கு நிகர் இவரே. அவரது பிறந்த நாளினை ஒட்டி அவரை பற்றிய ஒரு சில நீங்கா நினைவுகள், தருணங்களும் சுவாரஸ்யமான தகவல்களும். இவருக்கு நிகர் இவரே. இதை யாராலும் மாற்றவும் திருத்தி எழுதவும் முடியாது. அந்த அளவிற்கு புகழ் பெற்றவர். கவுண்டமணி என்றாலே செந்திலும் அடைமொழி பெயரினைப் போல் ஒட்டிக்கொண்டு கூடவே வரும். அது அன்பின் மொழி. செந்திலுக்கு கவுண்டமணியின் மேல் ஒரு அலாதி பிரியம். கவுண்டமணிக்கு அழைப்பு ஏதும் போகாமல் செந்திலுக்கு கரகாட்டக்காரன் பட வாய்ப்பு வந்தபோது கவுண்டர் நடிக்கவில்லை என்றால் நானும் நடிக்கப் போவதில்லை என்று அடம் பிடித்து கங்கை அமரனை சம்மதிக்க வைத்தவர் செந்தில். அன்று அவர் அடம் பிடிக்கவில்லை என்றால் இன்று வரை புகழ்பெற்ற வாழைப்பழம், நகைச்சுவை நாதஸ் ஆகியவற்றை நாம் இழந்திருப்போம். படப்பிடிப்பு காரணமாக சிறிது நாள் வெளியூர் சென்று தங்கியிருந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஒரு நாள் என் மனது சரியில்லை, யாராவது கவுண்டமணியின் நகைச்சுவை கேசட்டை வாங்கி வாருங்கள் என்று கூறியுள்ளார். கவுண்டரின் காமெடியை கேட்டால் எந்த கவலையாக இருந்தாலும் பறந்தோடிவிடும் என்று அவர் கூறியுள்ளார். இதனை கேள்வியுற்ற கவுண்டர் கேட்ட மறு நிமிடமே கண் கலங்கிவிட்டாராம். கவுண்டமணியின் நல்ல நண்பர் சத்யராஜ் தான். இவர்களின் நட்பு திரையில் மட்டுமில்லை, திரைக்கு பின்னும் இவர்கள் நல்ல நண்பர்களாக உள்ளனர். சமீபத்தில் நடைபெற்ற ஒரு இசை வெளியீட்டு நிகழ்ச்சியில் நடிகர் சந்தானம் கவுண்டமணியை இன்றைய அஜித்குமார் என்று சொன்னது பெரும் வைரலாக இணையதளத்தில் பரவி சுற்றி வந்தது. ஆம், இவர் எந்த விழாவிலும் நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்ள மாட்டார். அது ரஜினி, கமல் என்று எவ்வளவு பெரிய நடிகர்கள் அழைத்தாலும் சரி, எவரின் வெற்றி கொண்டாட்டத்திலும் இவர் பங்கேற்க மாட்டார். ஆனால் மிக நெருக்கமாக இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, தனக்கு தெரிந்தவர்கள் யாரேனும் இறந்தாலோ இல்லை அவரை சுற்றி ஏதேனும் துக்க நிகழ்ச்சிகள் நடந்தாலோ கவுண்டர் முதல் ஆளாக அங்கு சென்று துக்கம் விசாரிப்பார். 1960களில் ஹீரோக்களுக்கு நிகரான சம்பளம் வாங்கியவர் அன்றைய நகைச்சுவையாளர் சந்திரபாபு. அதன் பின்பு முன்னணி நடிகர்களுக்கு அளித்த சம்பளத்தை விட அதிக சம்பளம் கவுண்டமணிக்கு வழங்கப்பட்டது. அன்று முதல் இன்று வரை இவரின் நிர்வாகம் அனைத்துமே இவரின் மனைவிதான். கையில் ஒரு டெபிட், ஒரு கிரெடிட் கார்டு கூட இன்று வரை இவரது கையில் கிடையாது. இவர் நடித்து புகழ் பெற்ற காலத்திலிருந்து இன்று வரை நாளாக இவருக்கான ரசிகர்கள் கூட்டம் பெருகிக் கொண்டேதான் செல்கிறது. தற்போது டைமிங்கை கலக்கி வரும் சந்தானம் மற்றும் பல நகைச்சுவை கலைஞர்களில் முன்னோடி மற்றும் காமெடிக்கு டிக்ஷனரியாக இருக்கும் கவுண்டமணிக்கு இன்று வரை டைமிங் காமெடிக்கு பஞ்சமில்லை. அவரின் ரசிகர்களுக்கும் அவரை சுற்றி இருப்பவர்களின் மகிழ்ச்சிக்கும் பஞ்சமே கிடையாது. என்றும் இவரது நகைச்சுவைக்கு இணையாக இனி வரும் யாரும் இவருக்கு ஈடு இணை கொடுக்க முடியாது. என்றுமே இவர்தான் காமெடி கிங் என்பதில் சந்தேகமே இல்லை. ஒரு அரசியலோ இல்லை மிகவும் சர்ச்சைக்குரிய நிகழ்ச்சிகளை திரைப்படங்கள் மூலமாக எந்த பயமும் இன்றி மக்களிடம் தைரியமாக கொண்டு சேர்த்தவர்களில் முக்கியமானவர் மறைந்த நடிகர் மணிவண்ணன். அவரை அடுத்து கவுண்டர் தான். இவர்களை தவிர யாரும் சர்ச்சைகளான விஷயங்களையும் விழிப்புணர்வுகளையும் நகைச்சுவையாக மக்களிடம் சேர்ப்பது மட்டுமில்லாமல் மக்களின் ஆழ் மனதிலும் பதிய வைக்க முடியாது.